இருந்தாலும் இதுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னா எந்த விஷயம்? ஏன்னா எப்படி வழி நடத்தணுமோ கரெக்டாக அவங்க தான் எல்லாம் செய்கிறாங்க. ராங் ரூட்டில் போனாலும் கரெக்டாக அவங்க எல்லாம் பார்த்துக்கிறது எல்லாமே அவங்க தான். உனக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது சரியானதாக இருக்குமா? கண்டிப்பாக அது சரியானதாக மட்டும்தான் இருக்கும். உனக்காக இன்னொரு ஒரு இதயம் துடிக்கிறதுனாக்கா 2 இதயம் உனக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக நான் சாரி சொல்லணும்னா எந்த விஷயத்துல நீ சாரி கேட்கணும்? சாரி கேட்கணும்னா நிறையா இருக்கு. நான் இந்த விஷயத்த நான் அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பேன், அப்பாவை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு நினைச்சிட்டேன். இதுக்கு நான் சாரி கேட்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக நீ சாரி கேட்கணும்? இப்போ காலேஜுக்கு தேடிட்டு இருக்கோம், அது ஒன்று. அப்புறம் எதிர்த்து பேசுறீங்க அப்பா கிட்ட. அவர் எதாவது சொன்னார்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால திரும்பி பேசி அதனால அப்பா இங்கே வாங்கினேன். இன்னைக்கு நிறைய வீட்டில் அப்பாங்களை பிள்ளைங்க இன்னைக்கு ஏற்று பேசுகிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். உனக்காக இந்த உலகத்துல நல்லதை மட்டும்தான் யோசிப்பாரு. அது அப்படின்னா அது அப்பாவோட ஸ்தானம் மட்டும்தான். அப்பா நம்ம பேசி கட் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்லப்பா என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்டலாமா? கட் பண்ணி நல்லா கேட்டு சாரி கேட்டு சாரி. ஏன்னா பசங்க பெருசாயிட்டாங்க, அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கறது ஒண்ணுமே பண்றது இல்லை. ஓகேவா? நீ அப்பாவுக்கு சாரி சொல்லணும்னா என்ன விஷயம்? திட்டி இருக்கு இல்லையா? நல்லா ஹக் பண்ணி சாரி கேட்கலாமா? சூப்பர். நிறைய குடும்பங்கள்ல நம்ம இதை கேரே பண்றது இல்லை இல்லையா? ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சொல்லணுங்களா? நீங்க என்ன சொல்லணும்? எவ்வளவு முக்கியம் அவங்க உங்களுக்கு? எவ்வளவு முக்கியம்? எனக்கு எல்லாமே இடையில எனக்கு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. அப்போது எல்லாமே அவரே செய்வார், எல்லாமே அவர் தான் பார்த்துப்பாரு. வீட்டில் கூட எல்லா சப்போர்ட்டும் அவர் தான். நான் கொஞ்சமாக செய்யறவங்க எல்லாமே எனக்காக. நீ காலையில் வரும்போது கூட எனக்காக முன்னாடி முடிஞ்சு நைட் லேட்டாக தான் வர்றேன். நான் காலையில் இங்கே போய் சேர லேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் எனக்காக நைட்டில் நான் லேட்டாக தான் வர்றேன். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் போகிறேன். நான் போனதுக்கப்புறம் நீ அந்த டைமுக்கு பாபுன்னு சொல்லிட்டு வருவார். எல்லாமே அவர் தான் பார்த்துக்குவார். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒர்க்குக்கு போவேன் வருவேன், அது மட்டும்தான். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்புமே எல்லாமே ஃபைனான்ஷியலுமே சரி, வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் தான் பார்ப்பார். எனக்கு எதுவுமே தெரியல. இனிமேட்டு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அம்மா அப்பாவுக்கு மேலே கோவம் பண்ண மாட்டீங்க இல்லையா? சூப்பர், தேங்க்யூ.